இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு, ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு MMSK Vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான சைடிஷுங்க. சப்பாத்திக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தான் வந்து செஞ்சுருக்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி தான் வந்து செய்ய போகிறோம். இந்த முட்டை கிரேவி வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, ஆப்பத்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு வந்து எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த முட்டை வந்து வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த முட்டையில் உள்ள தோடு வந்து ஈஸியாகவே நமக்கு வந்து வரும். இப்போ இந்த முட்டை குழம்பு செய்கிறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் ஒரு கடாய் வந்து பற்ற வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து எந்த ஆயில்னாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து சூடானதுமே அதுக்கு வந்து 2 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பழம் பூவில் 2 துண்டு போட்டு நம்ம வந்து ஆயிலில் என்ன பண்ணிக்கணும்னா நல்லா வந்து பொரிச்சுக்கலாம். தாளித்ததுக்கு அப்புறம் வந்து 3 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக 1 ஸ்பூன் வந்து உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், இந்த 2 நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே இந்த வெங்காயம் வந்து வதங்கி வந்துடும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம இந்த மாதிரி உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா 10 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும் இந்த வெங்காயம். நம்ம இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். வதங்கட்டும். ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த முட்டை குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு கைப்பிடி வந்து பொடி முந்திரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் முழு முந்திரி இருந்ததுன்னா ஒரு 10 முந்திரி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து 1 ஸ்பூன் வந்து கசகசா வந்து 1/4 டீஸ்பூன் போதும். 1/4 டீஸ்பூன் போதும் கசகசா. இந்த கசகசா நம்ம போடும்போது ரொம்பவே வந்து குழம்பு டேஸ்ட்டாகவே வந்து இருக்கும். இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல மை மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டானே பார்த்துடலாம். வெங்காயம் வந்து ஒரு 95% வந்து நல்லா வதங்கிட்டு, இனி நம்ம இது கூட வந்து தக்காளி, ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை வெங்காயம் என்ன சைஸில் கட் பண்ணோமோ அதே சைஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை நீள்வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இதுவும் நம்ம என்ன ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சிடலாம். சீக்கிரமாக வெந்துடும். நமக்கு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா வதங்கி வரணும். அப்போன்னா அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து மேலே தெரியணும். விட்ட எண்ணெய். இனி வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுடலாம். இந்த இஞ்சியும் பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கூட்டிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் கூட்டிட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இனி இதுக்கு தேவையான மசாலாவை போட்டுடலாம். நம்ம அங்கே வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டிருந்தோம். அது இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து அடுப்பை வந்து நம்ம சிம்மில் தான் வைக்கணும். இல்லை அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே வந்து கீழே பிடிச்சிக்கும். இப்போ இது கீழே பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம்.
இன்னும் அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். ஃப்ளேமை கூட்டி வச்சுட்டு கொஞ்சம் இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கசகசாவும் முந்திரியும், அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அந்த ஜாரு மிக்ஸி ஜார் இருக்குல்ல அதை வந்து நம்ம குலுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். கசகசா வந்து நம்ம அந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும், முந்திரி வந்து அந்த குழம்புக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும். ரெண்டுமே வந்து நமக்கு வந்து அந்த குழம்புக்கு வந்து சேரும்போது ரொம்ப சின்ன காம்பினேஷனாக வந்து இருக்கும். இனி இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கோ, அதுக்கப்புறம் வந்து தேவைன்னா ரெண்டாவது நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும், ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இனி நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிறோம் முட்டையை இது கூட 1 by 1 நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாங்க. வந்து சேர்த்தாச்சு. இனி இதுவும் முட்டையை சேர்ந்ததுக்கப்புறம், ஏன்னா அந்த மசாலா வந்து முட்டையில் வந்து சேரணும், நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு வந்து ரெடி ஆயாச்சுங்க. இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு, ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இறக்குறதுக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோந்தாங்க, குழம்பு ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம இனி இதை வந்து நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தான் எடுத்துருக்கிறேன். சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வந்து செஞ்சாச்சு, எப்படி இருக்குன்னு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் இன்னைக்கு வந்து செஞ்சுருக்கிறது வந்து சப்பாத்திக்கு தான் வந்து செஞ்சுருக்கிறேன். இந்த கிரேவி வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த சப்பாத்திக்கு வந்து பக்காவான காம்பினேஷன்ஸும் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சுட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோட நம்ம வெயிட் பண்ணலாம். நான் சுவை மலரட்டும். பாய்.